சம்பந்தமாக பேசுகிறோம். சமகாலத்தில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக எல்லா தேசங்களுடைய பார்வையும் இருந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒற்றை பக்கம் பார்த்தால் இந்தியா தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுக்காக அழைக்கிறது. இன்னொரு பக்கம் சீனா தன்னுடைய நிதியுதவிகளை ஸ்ரீலங்கா பக்கம் திருப்பிவிட்டிருக்கிறது. அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஸ்ரீலங்காவிடம் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடைவெளிகளுக்கு தான் ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்திலே மேலதிக வாக்குகளால் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அது நிறைவேற்றப்படுவது என்பது குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளாக இவர்கள் எதிராக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரை கட்சித் தலைவர்கள் மாத்திரம் எதிராக வாக்களித்தார்கள். ஏனையோர் இதற்கு ஆதரவாக வாக்களித்தார். அதற்குரிய வியாக்கியானங்கள் கூட அவர்கள் பல்வேறு இடங்களிலே தெரிவித்துக் கொண்டார். இந்த இடத்திலே தான் இளையவர்கள் இந்த சிந்தை சம்பந்தமாக அல்லது இந்த 20வது திருத்த சட்டம் எவ்விதமாக அமல்படுத்தப்படுகிற போது பாதிப்புகளை கொடுக்க போகிறது அல்லது இருந்த இடத்திலிருந்து முன்னோக்கி போகக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இவற்றை விவாதிப்பதற்காக இன்றைய நாளிலே 4 அதிதிகளை அழைத்து வந்திருக்கிறோம். அறிமுகப்படுத்தலாம். நிலோஜன் அவர்கள் சட்டத்துறை மாணவனாக இருக்கிறார். பென்ஷர் துஷான் அவர்கள் இளையோர் செயற்பாட்டாளராக இந்த சட்டத்துறையில் இருந்து கொண்டு பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். திருமருகன் சட்டத்துறை மாணவன், அவரை வரவேற்கலாம். லோகேஸ்வரன் அவர்கள் முல்லைத்தீவு கரைத்துறைப்பட்ட பிரதேச சபையினுடைய உறுப்பினர். இந்த 4 பேரையும் வைத்துக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த விவாதங்களை நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். துஷானிடம் தொடங்கலாம். மிக குறிப்பாக ஒரு விடயம், இந்த 20வது திருச்சம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாடு இதை எதிர்க்க வேண்டும் அல்லது ஜனநாயகத்திற்காக இதை நாங்கள் 20வது திருச்சம் அவ்வளவு விதமான எங்களுக்கு சாதகங்களை தராது என்ற அடிப்படையிலே ஊடக சந்திப்புகளாக இருக்கட்டும், செயற்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு இளையோர் அமைப்புகளில் இருந்து கொண்டு இதை தொடங்கினீர்கள். அப்படி என்ன தீமைகளை இந்த இனத்துக்கு இந்த 20வது திருச்சட்டம் கொடுத்து விட போகிறது? அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்தன் கேட்டவாறே நாங்கள் இந்த 20வது சீர்திருத்தம் கொண்டு வர போகின்றது என்பது ஒரு அறியப்படாமல் இல்லாட்டி என்ன ஒரு சர்ப்ரைஸாக வந்த ஒரு விடயம் இல்லை. ரைட்? 19வது சீர்திருத்தத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்யப்படும் போதே இந்த 19வது சீர்திருத்தம் அகற்றப்பட்டு 20வது சீர்திருத்தம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்பது ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். மீண்டும் தற்பொழுது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்கு 2 இல் 3 அதீத பெரும்பான்மை கிடைத்த போது அது வரப்போகுது என்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக வந்திருந்தது. ஆனால் நாங்கள் இளைஞர்களாக, ஒத்திர சிந்தனையோட்டம் உள்ள இளைஞர்களாக நாங்கள் இந்த 20வது சீர்திருத்தம் கெசட் பண்ணப்பட்ட போது இது பற்றி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள் சமூகத்தில் வந்து எதிர்பார்த்த ஒரு விடயம் என்றால், எங்கள் சமூகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் சரி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சரி, இந்த 20வது சீர்திருத்தம் சார்பாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஊட்டுவார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவ்வாறு நாங்கள் பொறுத்து பார்த்திருக்கையில் அது சம்பந்தமான விழிப்புணர்வு என்பது மிக மிக குறைவாகவே காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் சரி, நாங்கள் அரசியல் தலைவர்கள்ட்ட வேண்டாம், நாங்கள் இளைஞர்கள்ட்ட போய் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்போம், அவர்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள 14 இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்திருந்தோம். அவர்களிடம் சந்தித்த போது கூறினார்கள், அண்ணா எங்களுக்கு இவ்வாறு ஒரு சீர்திருத்தம் வருகின்றது என்று தெரியும், இது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது என்று தெரியும், இதனுடைய ஜனநாயக வழியை முடக்க போகின்றது என்று தெரியும், ஆனால் அதை தவிர இது எவ்வாறான பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று தெரியாது என்று கூறியிருந்தார்கள். அப்படியான ஒரு தருணத்தில் தான் நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் என்றால், நாங்கள் வளமைய மாதிரி இன்னொரு ஆள் வந்து இதை செய்யட்டும் என்று நாங்கள் இதுக்காக காத்திருக்காமல் இளைஞர்களாக சேர்ந்து எங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட பலங்களோடு நாங்கள் ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக செயல்படுவோம் என்றுதான் நாங்கள் ஜனநாயகத்துக்காக ஒன்றிணைந்த இளைஞர் அணி என்று உருவாகி இருந்தோம். அதில் எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால், ஒரு நண்பர் ஒருவர் இந்த அமைப்பு உருவாக்கும் போது வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் என்றால், அவருடைய இலங்கையின் தெற்கிலிருந்து வந்த சகோதர மொழி பேசும் நண்பர்கள் கேட்டிருந்தார்கள், வளமையாக ஜனநாயக விரோதமான அரசியல் சீர்திருத்தம் பெறும்போது வடக்கிலிருந்து ஒரு பெரும் ஒரு எதிர்ப்பலை ஒன்று வரும். இந்த முறை நீங்கள் ஒரு திரும்பி இதை பற்றி கதைக்காம இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? எங்களுடைய ஊடகங்களில் கூட இது பற்றி உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். அப்போதுதான் நாங்கள் யோசித்திருந்தோம் என்றால், இதை பற்றி கதைக்காவிட்டால் அல்லாவிட்டால் எங்களுக்கு இருக்கும் ஆற்றலோடு இதை பற்றி விழிப்புணர்வு நாங்கள் கொடுக்காம விடுவோமாக இருந்தால் நாங்கள் ஒரு வரலாற்று தவறை விட்டு விடுவோம். ஏனென்றால் நாங்கள் அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் 20வது சீர்திருத்தத்துக்கு சார்பாக வடக்கு மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டு போய் அரசாங்கம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் இது வடக்கு சிறுபான்மையினரை மட்டும் பாதிக்க போகிற ஒரு சீர்திருத்தமாக இது இருக்காது. மாறாக இந்த 20வது சீர்திருத்தம் என்பது ஒரு ஜனநாயக விரோதமான,
ஜனநாயக வழியை முடக்கக்கூடிய, வலுபேராக்கத்தை இல்லாது ஒழிக்கக்கூடிய, எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்து அனுப்பும் எங்கள் பிரதிநிதிகளுடைய குரல்களையே ஒடுக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தமாகத்தான் பார்த்தோம். அந்த பின்னணியில் தான் நாங்கள் இளைஞர்களாக எங்களால் முடிந்தவரை எங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவோம், வலுவூட்டுவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் ஜனநாயகத்துக்காக ஒன்றுபட்ட இளைஞர் அணியை நாங்கள் நிறுவியிருந்தோம். நிச்சயமாக இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 20வது திருத்தம் அமல்படுத்தப்படுவதற்கு எதிராக இளையவர்கள் நீங்கள் ஊடக சந்திப்புகளை நடத்துகிற போது மின் விளக்குகளை அணைத்து விளக்கிலே ஒளியேற்றி அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னீர்கள். அந்த எதிர்ப்பின் மூலம் எதை சாதிக்க முடிந்திருக்கிறது? அருமையான கேள்வி. இந்த கேள்வி நாங்கள் இது சார்ந்து திட்டமிடும் போதே பல இடங்களில் இருந்து இந்த கேள்வி வந்திருந்தது. நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்த்த விடயம் என்னென்றால், நாங்கள் மின்விளக்கை அணைக்க கேட்கும் போது நாங்கள் அது வடிவாக குறிப்பிட்டிருந்தோம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 20வது மணி நேரத்தில், அதாவது 8 மணி அளவு நீங்கள் 1 நிமிடம் அல்லது 1 நிமிடம் தொடக்கம் 3 நிமிடங்கள் உங்களுடைய மின்விளக்கை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று. அதில் எங்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொண்டு செய்த ஒரு விடயம் என்றால், அனைவரும் இந்த இவ்வாறான ஒரு கோரிக்கையை வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் நாங்கள் அதில் நான் சிம்பலைஸ் பண்ண அடையாளப்படுத்த விரும்பிய விடயம் என்னென்றால், அதில் ஒரு 100 பேர் கூடி விளக்கை அழைப்பார்களாக இருந்தால் அந்த 1 நிமிட இருள் எங்களுடைய ஜனநாயக வழி எவ்வாறு இருளப் போகின்றது என்பதை ஒரு அடையாளப்படுத்தும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதால் நாங்கள் ஏதாவது சாதித்திருந்தோம் என்றால், நாங்கள் சாதிக்க முற்பட்ட விதயம் என்னென்றால், ஒருவர் கட்டாயம் விளக்கை அணைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் விளக்கை அணைக்க எண்ணியிருந்தால் கூட, இந்த 20வது சீர்திருத்தம் எவ்வாறு ஒரு இருளை தரும் என்று எண்ணியிருந்தால் கூட, அந்த விழிப்புணர்வின் ஒரு முதல் கட்டத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது, நாங்கள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்னுக்கும் வைத்த போது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம் என்றால், இளைஞர்களாக அண்மையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பினராக எங்களுக்குரிய நிறைய வளங்களும் மட்டுப்பாடுகளும் இருந்தன. ஆயினும் இது பொது வழியில் போய் இது சம்பந்தமான விழிப்புணர்வு சேருமானால், பொது வழியில் மக்கள் இது ஒரு பேசு பொருளாக கதைக்கு கூட ஆரம்பிப்பார்களாயிருந்தால், அந்த ஜனநாயகம் நோக்கிய பயணத்தில் நாங்கள் ஒரு முதல் அடியை வெற்றிகரமாக வைத்திருக்கின்றோம் என்பதுதான் எங்கள் எண்ணப்பாடாக இருந்தது. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு சாந்தன், இதால் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா? இல்லை. ஆனால் அது மக்களை சிந்திக்க ஒரு உந்தலை கொடுத்ததா, சிந்திக்க வைத்ததா, அதனால் ஏதாவது பிரயோசனம் வருமாக இருந்தால் எங்களுடைய அந்த முதல் படி ஒரு வெற்றிகரமானதாகவே நாங்கள் எண்ணுகிறோம். நிச்சயமாக நல்ல ஒரு தொடக்கம் இந்த இளைவர்களுடைய முயற்சி என்பது அது ஆரம்பித்திருக்கக்கூடிய தருணம் என்பது எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லலாம். ஆனால் துஷான் ஆரம்பிக்கிற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார், இந்த மிகப்பெரிய பின்னடைவுகளை கொடுக்க போகும். ஆனால் நாங்கள் 19லும் வாழ்ந்திருக்கிறோம், 20லும் வாழ வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி இருக்கிற போது தமிழர்களை பொறுத்தவரை பெரிய மாற்றம் இல்லை. நாங்கள் பரிசோதிக்கப்படத்தான் போகிறோம். இருக்கக்கூடிய இடைவெளிகள் ஒரு குறைவாக கொஞ்சம் நெருக்குதல் இருந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய பார்வையிலே இந்த விஷயம் எப்படி இருக்கிறது? நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 1978ஆம் ஆண்டு இந்த இலங்கையினுடைய 2வது குடியரசு யாப்பு அறிமுகப்படுத்தி அதை செய்தவர்கள், அந்த பைனியர்ஸ் என்று சொல்லுகின்றவர்களிலே டாக்டர் AJM வில்சன் அவர்கள் தான் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியது. அதிலே மிகப்பெரிய ஈடுபாட்டை கொண்டு 2 வருடங்கள் கழித்து 1980ஆம் ஆண்டு, இது வெறும் 2 வருடங்களிலே அவர் சொன்னது, பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய பெரும்பான்மையை கொண்டு ஒரு ஜனாதிபதி உருவாகின்ற பட்சத்திலே இது ஒரு அரசியலமைப்பு எதேச்சிகாரத்துக்கு இட்டு செல்லும் என்று அவர் அன்றே சொல்லியிருந்தார். அதாவது தெளிவாக சொன்னால், இந்த அரசியலமைப்பானது கான்ஸ்டிடியூஷனல் டிக்டேட்டர்ஷிப்பை நாடும் என்பது AJM வில்சன் அவர்களினுடைய கருத்து. இதிலிருந்து நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த 20வது சீர்திருத்தத்தை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், உண்மையிலேயே 19வது சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள் 19லே வாழ்ந்தோம். 20வது சீர்திருத்தம் அறிமுகப்படும். உண்மையிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களினுடைய அரசியலமைப்பு, அதாவது என்னன்னு சொன்னால், அரசியலினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்து 19வது திருத்த சட்டத்தை நீக்குவோம் என்று. 19வது திருத்தச் சட்டத்தை நீக்குவோம் என்றுதான், அதை நீக்குவதற்காகத்தான் தங்களுக்கு மக்கள் மேண்டேட்டை வழங்கினார், அதாவது ஆணையை வழங்கி இருந்தார்கள் என்பதுதான் அவர்களினுடைய கருத்து. ஆகையினாலே 19ஐ நீக்க வேண்டும் என்ற கொள்கைவாத பெரும்பான்மை மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது.
ஆக எங்களுக்கு இருக்கின்ற தடையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் 19 நீக்குவதற்கு எமக்கு வழங்கப்பட்ட, அதாவது அந்த அரசிற்கு வழங்கப்பட்ட ஆணையானது அது இப்படி ஒரு 20 உருவாக்குவதற்கு வழங்கப்பட்டதா என்ற கேள்விதான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த 20வது அரசியலமைப்பினுடைய சீர்திருத்தம் என்பது ஒரு அதிகாரங்களை குவித்து நிற்கின்றது. அதாவது உண்மையை சொன்னால் நாங்கள் சில தசாப்தங்கள் பின்னோக்கி 1978ஆம் ஆண்டு எவ்வாறு ஜேஆர் அவர்களினுடைய ஆட்சி இருந்ததோ அந்த காலத்திலே அவர் உண்மையிலே ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அவர் தன்னுடைய வாயால் கூற குறிப்பிட்டிருந்தார், என்னால் ஒரு ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, ஆனால் மிகுதி அனைத்துமே என்னால் செய்ய முடியும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆக அதை செய்தும் காட்டினார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு மீண்டும் அந்த ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைக்குள்ளேதான் மீண்டும் சென்றிருக்கின்றது. ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த செயற்பாட்டு தான் அவருக்கே இறுதியாக முடிவாக அமைந்திருக்கிறது என்பது வரலாறு கற்பித்திருக்கக்கூடிய மிக வரலாறு கற்பித்திருக்கிற பாடம். உண்மையிலே அந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சியில் இருந்து அவர் பிரேமதாசாவினுடைய கைமாற்றத்தின் போது அவர் தெளிவாக சொல்வார், இலங்கை ஒரு தீக்குளமாகத்தான் கைமாற்றப்பட்டது. உண்மையிலே ஆரம்பத்தில் ஒரு இன்னொரு நாட்டினுடைய படைகள் தொடக்கம் அத்தனையுமே ஒரு மாற்றத்தை சந்தித்திருந்தது. இந்த ஜனாதிபதி முறைமை, இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இன்றைக்கு நாங்கள் பல காலமாக அத்தனை 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பு. 1999 மீண்டும் போட்டியிடும் போதும் குறிப்பிட்டது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பு. 2005 மஹிந்த ராஜபக்ஷ தெளிவாக தன்னுடைய மஹிந்த சிந்தனையிலே குறிப்பிட்டிருந்தது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பு. 2010 சொன்னது நிறைவேற்று அதிகாரத்தை கட்டுப்படுத்துவேன் மட்டுப்படுத்தும். 2015 மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்தது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பு. இன்றைக்கு இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைதான் இன்றைக்கு தென்னிலங்கையினுடைய மிகப்பெரிய 2 சிங்கள கட்சிகளுடைய வீழ்ச்சியாக அமைந்திருக்கு. நிச்சயமாக மிக முக்கியமாக ஒரு விஷயம் இந்த அரசியலில் பார்க்க வேண்டியது, அரசியல் காரணங்களுக்காகத்தான் இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது என்பது ஒரு பக்கமாக என்று சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி இல்லாத போது பிரதமர் அந்த பதவிகளில் இருக்க வேண்டும். ஆனால் பிரதமரை பொறுத்தவரை ஒரு ஈடாட்டம் கண்டிருக்கிறார் உடல்நிலை ரீதியாக. அப்போ இன்னும் ஒருவர் தேவையாக இருக்கார். இரட்டை பிரஜா உரிமை இருக்கக்கூடிய அதுக்கு தகுதியான ஒருவராக பசில் ராஜபக்ஷவை உள்ளே கொண்டு வருவது இதனுடைய பின்புலமாக இருக்கிற அரசியலாக இருக்கிறது. நிலோஷன் இந்த விடயங்கள் பேசப்படுகிற போதுதான் மிக குறிப்பாக சில வியாக்கியானங்களை இந்த மனுக்கள் முன்வைக்கப்படுகிற போது பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்களை நீதித்துறையும் விரும்பியோ விரும்பாமலோ அனுசரித்து செல்ல முற்படுகிறது என்பது என்று தெரியக்கூடியது. ஆனால் இது இந்த ஸ்ரீலங்காவில் ஒட்டுமொத்தமாக வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சமூகம் எவ்விதமான தாக்கங்களை செலுத்தப் போகிறது? இந்த 20வது திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் போதே இது சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு தரப்போகின்றது. ஆனால் இது முழுமையாக பார்ப்போமே ஆனால் இது ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமான ஒரு பிரச்சனையாகத்தான் காணப்பட்டது. சிறுபான்மை மக்களை அதிகம் பாதிக்கப் போகின்றதை ஒழிய இது இலங்கை மக்கள் இலங்கை முழு பிரஜைகளுக்குமான ஒரு பாதிப்பாகத்தான் எம்மால் கணிக்கப்பட்டது. காரணம், ஒரு உதாரணத்தை எடுப்போமே ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில், அதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் வலு வேறாக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு கூறாக காணப்படுகின்றது. ஜனநாயகத்தின் அடிப்படை 3 கூறுகளான நீதித்துறை, சட்டவாக்கத்துறை, நிறைவேற்றுத்துறை மூன்றும் வலு வேறாக்கத்தில் சம பங்கு இருந்தால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது நிலைத்தோங்கக்கூடிய நிலையை காணப்படுகிறார்கள். திருமருகன் சொன்னது போல 1978ஆம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம்தான் நிறைவேற்று அதிகார முறையானது இலங்கையில் புகுத்தப்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்பட்ட 15 வருடங்களுக்கு உள்ளாகவே அதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. அதனால் தான் 1994ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அப்போதைய வேட்பாளர் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தான் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்பேன் என்று வாக்கு விஞ்ஞாபனத்தில் சொல்லி மக்கள் ஆணையை பெற்றார். ஆனால் அன்று முதல் அதுக்கு ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல்களிலும் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்போம் என்று மக்கள் ஆணை பெறப்பட்டது. ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆக நிறைவேற்று அதிகார முறை என்பது இலங்கை போன்ற ஒரு நாடுகளில் ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பது காலங்காலமாக மக்கள் ஆணை மூலம் வழங்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எவ்வாறு எனில், இலங்கை போன்ற தேர்தல் நடைமுறைகள் உள்ள பீடாதார பிரதித்துவம் உள்ள நாடுகளில் ஜனாதிபதி பெரும்பான்மை மக்களின் அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஒருவர் ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் சிறுபான்மை மக்களின் நலனானது எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்ற ஒரு கேள்வி அங்கு எழ வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையான 30 வருடம் ஒரு யுத்தத்தை சந்தித்த ஒரு நாடு. சிறுபான்மை மக்களின் உரிமை பறிக்கப்பட்டது என்று ஒரு இனம் போராடி
இப்போது அந்த சண்டை முடிந்து நாம் ஜனநாயக வழியில் பயணிக்க தொடங்கிய நேரத்தில் வெறும் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்று ஒருவர் ஜனாதிபதியாக அரசு தலைவராக வருவாராயின் அவர் சிறுபான்மை மக்களின் நலன்களை எவ்வாறு பேணி பாதுகாப்பார் என்ற கேள்வி பயமாக சிறுபான்மை மக்களிடம் போய் சேர்ந்துள்ளது. ஆக அந்த பயத்தை போக்க வேண்டிய விடயத்தில் முதலாவது முக்கியமான விடயம் வலுவேறாக்கம். உதாரணமாக சொல்ல போனால், ஜனாதிபதி இல்லாட்டி பாராளுமன்றம் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பட்சத்தில், நீதித்துறை சுயாதீனமாக இயங்கும் பட்சத்தில் அந்த ஒரு நியாயத்தை சிறுபான்மை மக்களால் எதிர்பார்க்க முடியும். ஆனால் 20வது திருத்த சட்டம் இது அனைத்தையும் புறம் தள்ளி ஒரு தனி நபரிடம் அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுதான் சிறுபான்மை மக்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த விடயம் மிக முக்கியமாக பார்வை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நாங்கள் லோகேஷ் வர வேண்டும் ஒரு பிரதேச உறுப்பினராக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மிக தெளிவாக குறிப்பிடுகிறோம். இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காக தனியே ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்ந்திருக்கூடிய இளையவர்களை நாங்கள் அழைத்திருந்தாலும் கூட அவர்கள் அனுப்பி வைக்கவில்லை என்பது ஒரு குறைவான விஷயம். நீங்கள் பிரித்தப்படுத்தக்கூடிய கட்சி சொல்லும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் இன்னும் சில தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியாது, நாங்கள் தனிச்சிங்கள வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இதை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்ல முடியாது. அதிகமான சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது அகில இந்திய மக்கள் காங்கிரஸாக இருக்கலாம், அதனுடைய உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். மலையகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து போட்டியிட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றக்கூடியவர்களே ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அரசியல் ஒரு பிரதிநிதி அல்லது அரசியல் ரீதியான பின்புலம் இருக்கக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையிலே இந்த விடயங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இந்த இடத்துக்கு செலுத்தப் போகிறது தன்னுடைய பங்களிப்பை? உண்மையில் 20வது திருத்த சட்டம் என்பது இலங்கை தீவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு விழுந்த ஒரு மரண அடியாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையில் பல்லினத்தை கொண்ட ஒரு தேசமாக இலங்கை தேசம் இருக்கிறது. ஒரு பல்லினத்தை கொண்ட இந்த தேசத்திலே வலுவேறாக கோட்பாடு மிக உறுதியாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். உண்மையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை சந்தித்தவர்கள். உண்மையில் அந்த ஆயுத போராட்டம் உருவாக்கியதற்கு காரணமே வலுவேறாக கோட்பாடு மிக தெளிவாக அல்லது ஒரு சமனான அடிப்படையில் பங்கிடப்படாமைதான் உண்மையில் அந்த ஆயுத போராட்டம் உருவாக்கப்பட்டதுக்கும் அந்த ஆயுத போராட்டத்துக்கு பின்னணியிலே எங்களை போன்ற பல இளைஞர்களுடைய உயிர்களை நாங்கள் பணயம் வைத்ததற்கும் வலுவேறாக்கம் என்பது சமனான அடிப்படையில் பங்கிடப்படாமைதான் ஒரு காரணம். இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இன்றைய ஜனாதிபதி உருவெடுத்திருக்கிறார். இதே போன்ற ஒரு வரலாற்று சம்பவம் தான் ஜேஆருடைய காலத்தில் ஏற்பட்டது. ஜேஆருடைய காலத்திலே அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் தொழில்பட்டதும் அதனால் இந்த தேசத்திலே ஏற்பட்ட துயரமான சம்பவங்களும் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தங்களை அபிவிருத்தியினுடைய நாயகர்களாக அல்லது ஒரு மாற்றத்தினுடைய அடையாள கற்களாக இந்த யுத்தத்தினால் அதாவது வலுவேறாக்க கோட்பாட்டிற்காக தங்களுடைய அரசியல் உரிமைக்காக எந்த சமூகம் போராடியதோ அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் அல்லது அங்கேயன் ராமநாதனாக இருக்கலாம் அல்லது வவுனியாவை சேர்ந்த கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திலீபனாக இருக்கலாம் அல்லது மட்டக்களப்பை சார்ந்த வியாழந்தரனாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது இலங்கை 2 ஆட்சி முறைகளை கொண்ட ஒரு தேசம். பாராளுமன்ற ஆட்சி முறையும் இருக்கிறது, அதே நேரம் ஜனாதிபதி ஆட்சி முறையும் இருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அது தனி சிங்கள வாக்குகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அது இந்த தேர்தல் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். கடந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கை தேசத்திலே சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவரை தெரிவு செய்யலாம், தங்களுடைய தலைவர் தான் இந்த நாட்டை ஆளலாம் என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணம். ஆனால் சிறுபான்மையினராகிய தமிழர்களும் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்களாகிய இஸ்லாமிய சகோதரர்களும் தங்களுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்ற மத்திய கூறுதான் பாராளுமன்றம். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய 20வது திருத்த சட்டம் என்பது பாராளுமன்றத்தை கூட ஜனாதிபதி கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையே ஜனாதிபதி கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதனுடைய பாரதூரங்களை சிந்திக்காது எந்த மக்களிடம் வாக்குகளை பெற்றார்களோ அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு
பெரும்பான்மை தலைவரிடம் தங்களுடைய அற்ப சொற்ப சலுகைகளுக்கு அவர்கள் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய சமூகத்தையும் அடைய வைத்திருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் யாருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த மோசமான சம்பவங்களை போல எதிர்வரும் காலங்களிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் 19வது திருத்த சட்டத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஓரளவுக்கேனும் ஜனநாயக வெளியொன்று எங்களுக்கு இருந்ததாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். புதிய ஒரு அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த சட்டத்தரணியமாகிய கௌரவத்துக்குரிய சுமந்திரன் அவர்களும் மிக தீவிரமாக அந்த புதிய அரசியல் ஜாப்பினுடைய உருவாக்கத்துக்காக உழைத்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் அந்த இலக்கை எட்ட முடியாமல் போனதும் அதற்கு பின்னரான ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பின்னரான பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் சிறுபான்மையினரை பொறுத்தவரைக்கு மிக பாதகமான முடிவுகளை தந்தது. ஆனால் எங்களிடம் ஒரே ஒரு கூறு இருந்தது, 20வது சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்குரிய சின்ன ஒரு பிடிமானம் கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரச கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வடக்கில் இருந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறுபான்மை கட்சியாகிய முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவரை தவிர மிகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் ரிசாத் பதூரினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் அவரை தவிர ரிசாத் பதூரினை தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் 20வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களித்திருப்பது என்பது அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு செய்த மிக மோசமான ஒரு வரலாற்று துரோகமாகவே நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இது ஒரு தெளிந்த முடிவாக ஏற்கனவே இது நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு முடிவும் பாரக்கூடியதாக என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கத்துல 2 பேர் ஏற்கனவே வாக்களிக்க மாட்டாங்க. ஒன்று சபாநாயகர், இரண்டாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைவர் மைத்ரிபால. அப்படி இருக்கிற போதே அவர்கள் தாங்கள் இதை நிறைவேற்றிய தீர்வோம் என்று சொல்கிற போது ஏதோ ஒரு திட்டம் அவர்களிடத்திலே நிரந்தரமாக இருந்திருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளும் மிகச் சரியாக இடம்பெற்று நடைபெற்றிருக்கிறார்கள். இதிலே சோரம் போயிருக்கூடியவர்கள் போது தன்னிலை விளக்கங்கள் அளித்தால் என்ன, நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்கிற போது இரட்டை பிரஜா உரிமைக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார், 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களிக்கிறார். இப்படி வேறுபட்ட 2 சமநிலைகளை இந்த 20வது திருத்தம் பாராளுமன்றத்திலே மிக முக்கியமாக கொண்டு வந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச பல விஷயங்கள் இருக்கிறது. சிறிய இடைவேளை.